இன்றைய கதை. மூங்கில் பொருட்களை விற்கும் ஏழை வியாபாரி. ஒரு ஊரில் ராமையா அவருடைய மனைவி பங்கஜம் வாழ்ந்து வந்தாங்க. ராமையா மூங்கில்கள் வச்சு கூடைகள் பல பொருட்களை அவருடைய கையில் உருவாக்கி வித்துட்டு வந்தார். ஒரு நாள் காலையில் ராமையா தான் உருவாக்கிய மூங்கில் பொருட்களை தள்ளுவண்டியில் எடுத்துட்டு போய் வித்துட்டு வர போனார். ஆனால் அவருடைய மூங்கில் பொருட்களை யாரும் வாங்கலை. அன்று அவர் சாயங்காலம் பொழுது ஆனதால் மூங்கில் பொருட்களை வச்சு அந்த தள்ளுவண்டியை வீட்டுக்கு சோகமாக தள்ளிட்டு போனார். அவருடைய மனைவி வீட்டில் சமைச்சிட்டு இருந்தாங்க. அவர் சோகமாக வீட்டுக்கு வந்ததை பார்த்து அவருடைய மனைவி, ஏங்க இப்படி சோகமாக வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. அதற்கு ராமையா, பங்கஜம் இன்னைக்கு ஒன்றுமே விற்று போகலை அப்படின்னு சொன்னார். அதற்கு பங்கஜம், நீங்கள் கவலைப்படாதீங்க, முதல்ல சாப்பாடு சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. பங்கஜம் ராமையாவுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. நாளைக்கு காலையில் காட்டில் ஒரு கோயில் இருக்குங்க, அங்கே நம்ம என்ன வேண்டுனாலும் நடக்குங்க, அங்கே போய் வேண்டிட்டு போங்க அப்படின்னு ராமையா கிட்ட பங்கஜம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் படுத்து தூங்கினாங்க. ராமையா சீக்கிரமாக எழுந்திரிச்சாரு. ராமையா காட்டுக்குள்ளே இருக்க கோயிலுக்கு போகணும் அப்படின்னு நினச்சாரு. ராமையா பங்கஜம் கிட்ட, பங்கஜம் நான் காட்டில் இருக்க கோயிலுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார். ராமையா காட்டு வழியாக ரொம்ப தூரம் நடந்து போனார். அங்கே ஒரு கோயில் இருக்கிறத பார்த்தாரு. அங்கே இருக்க கோயிலில் சாமியை பார்த்து இப்படி வேண்டிக்கிட்டாரு, சாமி, நான் என் கையால் செஞ்சு விற்கிற கூடைகள் எல்லாம் விற்று போகணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டாரு. ராமையா இப்படி சொல்லி வித்துட்டு இருந்தார். வாங்கம்மா வாங்க, வாங்கய்யா வாங்க, நல்ல தரமான வலிமையான மூங்கில் கூடைகளும் பொருட்களும் இங்கு வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி கூவிட்டு இருந்தார். ரோட்டில் போயிட்டு இருந்த நிறைய பேர் அவருடைய கூடைகளை வாங்கிட்டு அதற்கான பணத்தையும் கொடுத்துட்டு போனாங்க. எல்லா கூடைகளையும் விற்றுட்டு சந்தோஷமாக ராமையா வீட்டுக்கு போனார்.